கொல்கட்டாவில் ஒரு டாக்டர் யூஜி முடிச்சிட்டாங்க, பிஜி முடிச்சிட்டாங்க. டாக்டர் மௌனிகா டெப்நாத்ங்கிற ஒரு நம்ம சகோதரி 36 மணி நேரம் டியூட்டி பார்த்துட்டு, பேஷன்ஸ் தான் முக்கியம், எங்கள் உயிரை விட எங்களோட பேஷன்ஸ் உயிர் முக்கியன்றது கடவுளுக்கு ஸ்தானமாக பார்க்குற ஒரே ப்ரொஃபஷன் டாக்டர். எனக்கு உடம்பு சரியில்லாம், சரி சின்ன காயம், சின்ன கல்கீரல் காயம் வந்தாலும் நான் டாக்டர்கிட்ட போயிடுவேன். என்ன பிரச்சனைன்னு ஜென்ஸ் டாக்டராக இருந்தாலும் சரி, லேடி டாக்டருன்னு ஒரு ப்ரொஃபஷனல் ரெஸ்பெக்ட் இருக்குது. கிட்டத்தட்ட இங்கே கை வச்சு அங்கே கை வச்சு கடைசியில் டாக்டர்கிட்டே கை வைக்கிற அளவுக்கு மோசமாக போயிருக்கிறது. நான் இந்த வீடியோ சோஷியல் மீடியா கண்டென்ட் வீடியோ எதுவும் நான் போடக்கூடாதுன்னு இருந்தேன். பரவாயில்ல, எனக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாயிடுச்சு, மனசாட்சி உறுத்துருச்சு இந்த வீடியோ போட்டாகணும். ஏற்கனவே ஆர்த்தி குழந்தை பாண்டிச்சேரியில் குட்டி குழந்தைய ரேப் பண்ணி சடலமாக போட்டானுங்க. இப்போ இந்த இவ்வளோ வெறி பிடிச்சி போய் கிடைக்கிறீங்களாடா டே, வேறு ஆளே கிடைக்கலையாடா ஏண்டா அதுவும் அந்த பண்ணவன் யாருன்னா அந்த ஹாஸ்பிட்டல்லே புரோக்கர் வேலை செஞ்சிருந்தவன். அவனுக்கு தங்கறதுக்கு ரூமு, ஒரு டாக்டருக்கு தங்கறதுக்கு ரூம் இல்லை, அது சேஃப்டி இல்லையா? ஏண்டா புரோக்கர் வாங்குற பேரனுக்கு ரூம் போட்டு வச்சுருக்கிறீங்க. ஒரு பேஷண்ட்டு இவ்வளோ வருஷமாக தங்களோட சேஃப்டி கூட இல்லாமல் மக்களுக்கு நாங்கள் சேவை செய்கிறோம், மக்களை பேஷனாக எடுத்து ஒரு க்யூர் பண்ணுற ஒரு டாக்டருக்கு செக்யூரிட்டி இல்லை, அவங்களுக்கு தங்க வசதி இல்லை. அந்த செமினார் ஹாலில் அந்த டாக்டர் அக்கா அவங்க உடம்பு 36 hours டியூட்டி பார்த்துட்டாங்க. ரெஸ்ட் எடுக்கும்போது இந்த நாய் என்ன பண்ணியிருக்கிறான்னா, ஃபுல்லாக சரக்கு அடிச்சுட்டு ஃபுல்லாக ஏன் ஊரகத்தை யாருமே தான் குடிக்கலையாண்ணே? ஏன் நான் கூட சில டைம் நான் ட்ரிங்க் பண்ணியிருக்கிறேண்ணே. ஊரில் யாருமே குடிக்கலையாண்ணே? குடிச்சா போய் வீட்டில் போய் குப்பரை படுக்காமல் ஒரு டாக்டர் பெண்ணுங்கிற கூட பார்க்காம அவங்கள மானபங்கப்படுத்திருக்கு. தகாத தப்புகளை பண்ணி பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாக்கி இருக்கிற ஒரு டாக்டர்னு கூட பார்க்காம பாலியல் துன்புறுத்தல் பண்ணிடுற அந்த அக்யூஸ்டு நாய், பேய் பிடிச்ச நாய் எச்சக்கலை. ஏண்டா எந்த பெண்ணுக்குமே நடக்காத ஒரு அநியாயம், அதுவும் டாக்டர், உயிரை காப்பாற்றுற டாக்டர், அவங்களுக்கும் இந்த அநியாயம் நடந்திருக்கு. என்னதான் எவ்வளோ ஆக்ஷன்ஸ் எடுத்தாலும் பண்ணுற தப்பு எப்போவுமே பண்ணிட்டு தான் இருக்கிறானுங்க அவனுங்க. பொண்ணுங்கெல்லாம் விளையாட்டு சாமான் மாதிரி அசால்ட்டாக ஆகிடுச்சில்ல. நம்மளை 10 மாதம் சுமந்து எடுத்த தாயும் ஒரு பெண்ணு தான். நமக்கு கூட பிறந்த சகோதரி அக்கா தங்கச்சி அம்மா ஸ்தானத்துலேருந்து நம்மளை பார்த்துக்கிறாங்க, அவங்களும் பெண்ணு தான். நமக்கு சொல்லிக் நம்ம ஸ்கூல் படிக்கும்போது டீச்சர்ஸ் அவங்களும் பெண்கள் தான். வேலைக்கு போகும்போது காலேஜ் போகும்போது லெக்சரர்ஸ் அவங்களும் பெண்கள் தான். இன்றைக்கி எல்லா துறையிலும் சாதிச்சிட்ருக்க மருத்துவத்துறையிலையும் இந்த மாதிரி அவங்களுக்கு சேஃப்டியை கொடுங்க, தயவுசெய்து அவங்களுக்கு செக்யூரிட்டி கொடுங்க. அந்த டாபிக் பேசவே மாட்டேன். ஆக்சுவலாக நான் சினிமா மைண்டடு, சினிமா இருந்து தான் எனக்கு ஃபுல்லாக இன்ட்ரெஸ்ட்டு. எனக்கு ரொம்பவே கஷ்டமாயிடுச்சு. அந்த அவங்க எவ்வளோ அழகாக இருக்கிறாங்க. ஆக்சுவலாக லவ் உங்களுக்கு பிடிச்சதுன்னா லவ் பண்ணுங்கள் மக்களே, இல்லைன்னா மனசாட்சி. லவ் பிடிச்சதுன்னா லவ் பண்ணுங்கள். பிடிக்கலையா அந்த பொண்ணுக்கு நம்மளை பிடிக்கலையா விட்டுருணும். குடிச்சிட்டு ஏன் குடிச்சிட்டு போய் குப்பரை படுக்காமல் ஏன்டா பெண் நாங்கள்லாம் குடிச்சிட்டாலே கேர்ள்ஸ் முன்னாடி போகிறதுக்கே பயப்படுவோம். ஐயோ நம்ம எல்லாம் பேசிடுவோமே, நான் அழுமேன்னு. நம்ம குடிச்சிட்டா நான் சைலண்ட்டாக போயிடுவேன். நான்லாம் சரக்கு அடிச்சிட்டான் போயிட்டு எப்படி என்னமா பண்ணியிருக்கிறானுங்கலாம். சரி என்ன ஜென்மண்டாங்கலாம் எப்பா. இந்த தாட்டு உங்களுக்குலாம் எப்படிடா வருது? பிடிக்கலன்னா விட்டுருங்களேன்டா. அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க அந்த டயத்தில். நமக்கு ப்ரொடெக்ஷன் யாருமே இல்லையே. இவ்வளோ ஒரு கேவலமான ஒரு குடிக்காரன், இவ்வளோ அசிங்க பிடிச்சவன், நம்மளை யார் தான் காப்பாற்றுவாங்க? அவங்க ஒரு செகண்ட் அந்த டைமில் ஏங்கியிருப்பாங்களா? யாராவது நம்மளை வந்து காப்பாற்றுவாங்களான்னு ஒரு நிமிஷம் அவங்க ஏங்கியிருப்பாங்களா? மாட்டாங்கங்க, சொல்லுங்கள். யாராவது நம்மளை காப்பாற்றுவாங்கன்னு இந்த சுச்சுவேஷன் நினைக்கும் போது அந்த செமினார் ஹாலில் அந்த மாதிரி
பலாத்காரம் பண்ணியிருக்கிறான் நாய், அவனுக்கு கடுமையான தண்டனை கொடுக்கணும். ஃபியூ பசங்க வந்துட்டு தான் இருப்பாங்க இந்த ஆக்சிடென்ட், இன்னும் ஒரு 10 நாள் பேசுவாங்க, 15 நாள் பேசுவாங்க, அப்புறம் மறந்துடுவாங்க. அதே மாதிரி எவ்வளோ யூஜி முடித்து நீட் படித்து, நானும் பயாலஜி ஸ்டூடெண்ட் தான், நீட் எழுதியிருக்கேன், நீட்டில் நான் பாஸ் ஆகிட்டேன். ஆனால் எனக்கு நீட் செட் ஆகலை. நான் இன்ஜினியரிங் படிச்சிட்டேன், இன்ஜினியரிங் ஒரு கிராஜுவேட் ஆகிட்டேன். பார்த்துட்டு இருக்கவங்க நீட் சீக்கர்ஸ் உங்களுக்கும் தான். பரவாயில்ல, வீட்டில் இந்த மாதிரி எமோஷன்ஸாக பேச முடியாதுன்னா வெயிலே, மொட்டை மாடி வெயிலில் வந்து பேசினாலும் பரவாயில்ல. நான் இந்த டாபிக் இன்றைக்கி பேசி ஆகணும். டாக்டர் மௌனிகா டெப்னா சச் அன் இன்ஸ்பிரேஷன் கேர்ளாக இருந்திருப்பாங்க. பேஷன்ஸ் தான் முக்கியம்ன்ட்டு 36 மணி நேரம் நான்ஸ்டாப்பாக யாருங்க அப்படிலாம். டாக்டர் லீவுனால் அவங்களுக்கு கிடையாது, சாக்ரிஃபைஸ்னஸ் கிடையாது. எல்லாத்தையும் சாக்ரிஃபைஸ்னஸ் பண்ணணும். ஹாலிடேஸாக இருந்தாலும் சரி, ஃபெஸ்டிவல்ஸ்டாக இருந்தாலும் சரி, சாட்டர்டே சண்டே, அது 3 மணி விடிய காத்தாலலாம் எந்திரிச்சு போகிற டாக்டர்ஸ், பேஷண்ட்டுக்கு பிரச்சனைனா எல்லாம் ஓடி போகிற டாக்டர்ஸ். இப்போ தான் எங்கள் தமிழ்நாட்டில் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் நிறைய வசதி பண்ணிட்டு வராங்க. கொல்கட்டாலேயே அது மம்தா பானர்ஜி, அவங்க தான் சிஎம். ஸோ அந்த ரேபிஸ்ட் நாய்ங்களுக்கு யார் பண்ணாங்கன்னு தெரியல, ஆனால் ஒருத்தன் நல்லா தெரியுது. கேள்விப்பட்ட ஒரு நியூஸ் மட்டும் பார்த்தேன். அந்த ஹாஸ்பிட்டலில் வேலை செய்கிற ஒரு புரோக்கர் நாய், அந்த நாய் தான் பண்ணியிருக்கிறான். அவனுக்கும் இதுக்கு யாரெல்லாம் இன்வால்வ் ஆகிருக்கிறாங்களோ அவங்களுக்குலாம் கடுமையான தண்டனை கொடுக்குமாறு மம்தா பானர்ஜி அவர்கள், சிஎம் ஆஃப் வெஸ்ட் பெங்கால், ப்ளஸ் எல்லா ஹையர் அஃபிஷியல், எல்லா கவர்மெண்ட் ஸ்டாஃப்ஸ் கடுமையான தண்டனை. ஒரு பொண்ணை இனிமேல் எவனும் தொட்டு பார்க்க அளவுக்கு முடியாத தண்டனை கொடுக்கணும்னு நான் மனசாட்சி மகேஷ் சேனல் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். ஏங்க இதையும் தாண்டி நாளைக்கு எல்லா பெண்களும் சமுதாயத்தில் ஜெயிக்கணும், நானும் வளரணும், பெரிய ஆள் ஆகணும், சொசைட்டியில் ஒரு நல்ல அங்கீகாரம் பிடிக்கணும், நானும் டாக்டர் ஆகணும், மக்களுக்கு சேவை செய்யணும், இதையும் தாண்டி அவங்க வந்துட்டு தான் இருப்பாங்க. இதெல்லாம் ஒரு பாடமாக இருக்குது இப்போ வரக்கூடிய பெண்களுக்கெல்லாம். என்னங்க சொல்ல முடியும்? தயவு செய்து குடிச்சிட்டா போய் எங்கன்னா போய் உங்களுக்கு பிடிக்கலையா போய் செத்துருங்க. அதை விட்டுட்டு இந்த மாதிரி கேவலமான ஈனப்பிறவிங்கான விஷயங்களாம் பண்ணாதீங்க. ரேபிஸ்ட் அவர்களுக்கு நாய் இதெல்லாம் கடுமையான தண்டனை கொடுக்கணும்டா. பிடிக்கலன்னா விட்டுருங்களேன்டா. ஏன்டா வற்புறுத்தி அந்த செயல் செஞ்சு நீ அப்படி என்னத்தை பலன் அனுபவிக்க போகிற வாழ்க்கையில்? பாவம் பண்ணி பலன் அனுபவிக்க போறியா? பாவம் பண்ணி பலனை அனுபவிக்க போறியா? கிடையாது. ஓம் சாந்தி ஃபார் தட் கேர்ள். என்னோட பெரியவங்க தான், அக்கா. எல்லா டாக்டர்ஸுக்கும் போடுறாங்க. கொல்கட்டாவில் பயங்கரமாக நேஷ்னல் இஷ்யூ ஆகிடுச்சு. அதனால இதனை பற்றி நானே பேசிட வேண்டியதாகி போச்சு. பேசிட்டேன். என்னால் முடிஞ்ச கண்டோலன்ஸை நான் அந்த ஃபேமிலிக்கு கொடுத்துக்கிறேன். ஓம் சாந்தி ஃபார் தட் கேர்ள். ஆத்மா சாந்தி அடையட்டும். எப்படி அடையும்? அடையாது. அவன் சாவணும், அப்போ தான் அடையும்.